Hi friends, இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 212ல இருக்கிற lymphatic system பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா lymphatic system comprises of lymphatic system அப்படிங்கிறது எதெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணுது? lymphatic capillaries, lymphatic vessel, lymph nodes and lymphatic ducts. ducts அப்படினா குழாய் அப்படினு சொல்றது. சோ ஃபர்ஸ்ட் capillary அப்படிங்கிறது குட்டி குட்டியான நரம்பெல்லாம் வரும். சோ அதுக்கு அடுத்ததுல இருந்து vessels. சோ vessels அப்படிங்கிறது tubes இதை விட பெருசு, capillaries விட பெருசு. அடுத்தது lymph nodesனா உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க ஒரு டாட்டா நிறைய இருக்கும் நம்ம உடம்பு ஃபுல்லா. சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுதான் வந்து lymphocytes எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அது ப்ரொடியூஸ் பண்ற lymphocytes எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா இந்த lymph defend the body from infection ஆகிறதுல இருந்து நம்ம தடுக்கும் lymphocytes. சோ lymphocytes வந்து ஏற்கனவே நம்ம 10thல எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இங்க white blood corpuscles அப்படின்னு பேஜ் நம்பர் 205ல இருக்கும். சோ அதோட ஒரு டைப் தான் வந்து lymphocytes அப்படின்னு சொல்றது. சோ அதோட ஒரு டைப் தான் lymphocytes. சோ அத பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. lymphocytes there are about 20 to 25% of total leukocytes. Leukocytesனா white blood cellsல lymphocytes அப்படிங்கிறது 20 to 25% இருக்கு. They produce antibodies during bacterial and viral infection. அப்ப அது வந்து antibodies produce பண்ணனும் கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் எங்க ப்ரொடியூஸ் ஆகும்னா நம்ம உடம்புல நிறைய நோட்ஸ் இருக்கு, அந்த இடத்துல தான் ப்ரொடியூஸ் ஆகும். சோ நெக்ஸ்ட் lymph is a fluid that flows through the lymphatic system. So lymph அப்படிங்கிற fluid தான் இந்த lymphatic system வழியா flow ஆகுது அப்படின்னு ஃபுல்லாவே flow ஆகும். lymphatic capillaries unite to form large lymphatic vessel. நம்ம இப்ப இங்க பார்த்தோம்னா lymphatic capillaries, அடுத்து அதை விட பெருசு lymphatic vessel. இதெல்லாம் சேர்ந்துதான் lymphatic vessel ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Lymph nodes are small, oval or pear-shaped structure located along the length of the lymphatic vessels. Lymph nodes அப்படின்னா என்னன்னா குட்டியா ஒரு pear-shaped structureல இருக்கும். சோ அது வந்து lymphatic vessels எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு lymph nodes அப்படிங்கிறது இருக்கும். Next, lymph பத்தி படிக்க போறோம். lymphனா அந்த fluid பத்தி படிக்க போறோம். lymph from the intercellular spaces drains into the lymphatic capillaries. சோ முதல்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்ப நிறைய நம்ம செல்ஸ் கடையில இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, செல்ஸ் கடையில இருக்கிற ஸ்பேஸ் தான் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் சொல்லுவோம். சோ அங்க இருக்கிற lymph என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா முதல்ல capillaries குள்ள போகும். drains into the lymphatic capillaries குள்ள போகும். lymph is a color. lymphனா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு கலர்லெஸ் ஆன fluid, கலர் இருக்காது அதுக்கு. formed when அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா when plasma, proteins and blood cells escapes into the intercellular space in the tissues through the pores present in the walls of the capillaries. so முதல்ல வந்துட்டு எனக்கு அந்த blood எல்லாம் எது வழியா போகும் அப்படின்னா capillaries வழியா போகும். so இந்த lymph அப்படிங்கிறது அந்த எக்ஸஸா இருக்கிற blood, அந்த பிளாஸ்மா, புரோட்டீன்ஸ் இதெல்லாமே வந்து அந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா through the spores எது வழியானா அந்த பிளட் போற அந்த கேபிலரிஸ்ல ஏதாவது ஓட்டை இருந்து அது வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்ல வந்துரும் இல்லையா. சோ அததான் நம்ம வந்து lymph அப்படின்னு சொல்லுவோம். lymph is a colorless fluid formed when the plasma, proteins and blood cells escapes into the intercellular spaceல escape ஆகி வருது in the tissues through the spores present in the walls of the capillaries. It is similar to the இது வந்து எதை மாதிரினா blood plasma மாதிரியே தான் இருக்கும், ஆனா இது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும் and it contain less protein இருக்கும். so the lymph contain very small amount of nutrients. அதுல கொஞ்சம் amount of nutrients இருக்கும், oxygen, carbon dioxide, water, WBC. மெயினா இது வந்து bacterial infection, viral infection எல்லாம் தடுக்கும் இல்லையா. சோ அதனால நம்ம இந்த WBC அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ lymphனால நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா supplies nutrients and oxygen to those parts where blood cannot reach. சோ lymph அப்படிங்கிறது இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்ல இருக்கிறது. சோ அப்ப blood அந்த blood vesselsஆல ரீச் ஆக முடியாத இடத்துல கூட இந்த lymphனால எனக்கு என்ன ஆகும்னா இதுல இருக்கிற ஆக்சிஜன் வந்து எல்லா இடத்துலயுமே ரீச் பண்ண முடியும். It drains away excess tissue fluids and metabolites and return proteins to the blood from the tissue space. அது என்ன பண்ணும்னா எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் அந்த இதுல வந்து drain பண்ணிடும். it drains away excess tissue fluid எல்லாம் drain பண்ணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான proteins மட்டும் அந்த tissue systemல இருந்து எடுத்து bloodக்கு கொடுக்கும். சோ இதுதான் lymphோட வேலை. lymph also carries absorbed fat,
from the small intestine to the blood. So என்ன ஆகும்னா அந்த small intestine என்ன பண்ணும்னா fat எல்லாம் அப்சர்வ் பண்ணும். அந்த அப்சர்வ் பண்ண fat வந்து திருப்பி bloodக்கு கொடுக்கும். lymph அப்படிங்கறது தான். The lymphatic capillaries of intestinal villi absorbs digested fat. So intestineலே வந்து villi அப்படிங்கறது ஒன்னு இருக்கும். So அந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா digested fat எல்லாம் அப்சர்வ் பண்ணி திருப்பி bloodக்கு கொடுக்கும். முக்கியமான விஷயம் lymphocytes in the lymph defend the body from infection. So actually நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இதுல So lymph அப்படிங்கிறது ஒரு கலர்லெஸ்ஸான fluid. அது வந்து நிறைய இந்த lymphatic capillaries அந்த மாதிரி இடத்துல எல்லாம் உருவாகுது. மெயினா அந்த intercellular spaceல உருவாகுது. So after that அது வந்து கொஞ்சம் amount of nutrients அதெல்லாமே தருது. அடுத்தது வந்து அது அந்த போர்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகி அது இந்த பிளட் ஃபில்லியா பாஸ் ஆகி உடம்புல இருக்க எல்லா இடத்துக்குமே போகுது. ஸோ எதுக்காக போகுது அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வைரல் இன்ஃபெக்ஷனோ ஏதாவது வந்துச்சுன்னா அந்த கிருமியை தவிர்த்து போராடுறதுக்காக தான் இந்த இது இருக்கு. ஸோ இது வந்து மெயினா வந்து எங்க வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா லார்ஜ் பார்ட்டா ஸ்பிளீன்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஸ்பிளீன்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா கிட்னிக்கு மேல இருக்கு. இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தோட முக்கியமான வேலை என்னன்னா எக்ஸஸ் ஃப்ளூவிட வந்துட்டு remove the excess fluids from body tissue. Body tissue ல இருக்க excess fluid எல்லாம் வெளியேற்றுறதா இதோட முக்கியமான வேலை. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe to my channel. Thank you.